character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 12th standard student. Today we are going to see 12th standard computer application பார்க்க போறோம். So last class we will discuss about in the third chapter. Now we discuss about in this chapter. So let me start the session. So last class we will discuss on the entity and entity type, what is attribute. So now we discuss about in the relationship type. What is relationship type? So first of all, in ER model, relationship exists between two entities. So relationship is nothing but here two entities. So ரெண்டு என்டிட்டிக்கான ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் ரிலேஷன்ஷிப் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. Three types of relationship are available and the entity relationship diagram is based on the three types listed below. ஸோ இந்த என்டிட்டி டயக்ராம் ரிலேஷன் ER டயக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை டைப்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப், 1-to-many ரிலேஷன்ஷிப், many-to-many ரிலேஷன்ஷிப். 1-to-1, ஸோ அந்த நேமில் இருக்குது பாருங்கள் 1-to-1. ஸோ ஒரு என்டிட்டி ஸோ இன்னொரு என்டிட்டி கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது. ஸோ அது மாதிரி இருக்கிறது தான் 1-to-1 ரிலேஷன்ஷிப். கன்சிடர் 2 entities. அப்போ 1-to-1 போது அங்கே 2 entities இருக்க போகிறாங்க. ஸோ A and B. ஸோ A வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட ரிலேஷன்ஷிப் B கிட்ட இருக்க போது Bலேருந்து A கிட்ட இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை 1-to-1 ரிலேஷன் அப்படின்றாங்க. 1-to-1, ஸோ அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1 அப்படின்றது. 1:1 relationship is said to exist in a relational database design if 0 or 1 instant of entity A is associated with 0 or 1 instant of entity B. So ஒன்று ஏவோட என்டிட்டி 0 இருந்துச்சுன்னா B வந்து 1 இருக்க போகுது, இல்லை ஏவோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா Bயோட வேல்யூ 0 இருக்க போகுது. ஸோ அந்த இன்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகுது. A is associated with the 0 or 1 instant of entity B. ஸோ ஒன்று இங்கே 0 or 1 இருக்கணும், இல்லை பியில் வந்து 0 or 1 இருக்க போகுது. அண்ட் 0 or 1 இன்ஸ்டன்ட் ஆஃப் என்டிட்டி B இஸ் அசோசியேட்டட் வித் 0 or 1 இன்ஸ்டன்ட் ஆஃப் A. ஸோ அதே தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. அப்போ 1-to-1 ரிலேஷன்ஷிப் அப்படின்றது 1:1 என்ற ரேஷியோவில் தான் இருக்க போகுது. 1:1 அப்படின்னாலே என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AB 2 என்டிட்டிஸ் இருக்காங்கன்னா 0 or 1. ஸோ இந்த கான்செப்டில் இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா 1-to-1 ரிலேஷன்ஷிப். அடுத்து நான் பார்க்க போகிறது 1-to-many ரிலேஷன்ஷிப். 1-to-many ரிலேஷன்ஷிப்னா என்ன? ஸோ 1:n. ஸோ மெனி ரிலேஷன் இருக்குல்ல, அதனால் 1:n ரேஷியோவில் இருக்கிறது 1-to-many ரிலேஷன்ஷிப். கன்சிடர் 2 entities A and B. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 entities இருக்காங்க, ஏன்னு ஒருத்தவங்க பின்னு ஒருத்தவங்க. 1-to-many 1:n ரிலேஷன்ஷிப். ஸோ அது வந்து 1-to-1 ரிலேஷன் பார்த்துக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1:n ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்குறோம். இஸ் செட் டு பி எக்ஸிஸ்ட் இன் ஏ ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைன் ஃபார் 1 instant ஆஃப் என்டிட்டி A. ஸோ ஏவோட என்டிட்டி வந்து 1 இருக்க போது தேர் எக்ஸிஸ்ட் 0 or 1 ஆர் மெனி இன்ஸ்டன்ட். ஸோ அதுலேருந்து பிக்கு போகிறது மெனி இன்ஸ்டண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றது. பட் B ஆர் 1 இன்ஸ்டன்ட் ஆஃப் B தேர் எக்ஸிஸ்ட் 0 or இன்ஸ்டன்ட் ஆஃப் என்டிட்டி A. ஸோ இப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது many-to-many ரிலேஷன்ஷிப். கன்சிடர் 2 entities A and B. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 entities A and B தான் இருக்காங்க. ஆனால் இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா many-to-many M:n. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் என்டிட்டிலேருந்து எத்தனை வேணாலும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது. இட்ஸ் செட் டு பி எக்ஸிஸ்ட் ஆஃப் ரிலேஷன் டேட்டாபேஸ் டிசைன் ஃபார் 1 instant of entity A there exists 0 or 1 or many instant of entity B, or for 1 instant of entity B there is 0 or 1 or many instant of entity A. ஸோ ஏல வந்து பார்த்தீங்கன்னா many instant இருக்கிறது, பியில் வந்து many instant இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது என்னென்னா many-to-many ரிலேஷன்ஷிப். இன் ரியாலிட்டி 1-to-1 ஆர் த லெஸ் யூசேஜ். ஸோ 1-to-1 தான் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி படி கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு என்டிட்டி ஒன்று கூட தான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னும் போது அது அந்த யூசேஜ் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் இல்லைங்களா? அதான் சொல்லியிருக்காங்க 1:1 ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா கம்மியானதாக யூஸ் பண்ணுறாங்க. வேறஸ் 1-to-many அண்ட் many-to-many இஸ் காமன்லி யூஸ்டு. ஸோ 1-to-1 மெனி ஆகட்டும், இல்லை many-to-many. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை என்டிட்டி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க காமனாகவே.
However, in relation database, many to many are converted to one to many relationship. So relational database பொறுத்த வரைக்கும் என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னா many to many MSTN என்ற ரேஷியோ ஆட்டோமேட்டிக்காக என்னவா அங்கே கன்வெர்ட் ஆகி ஒர்க் ஆகுதுன்னா 1:n அப்படின்ற ரேஷியோ ரிலேஷன்ஷிப் தான் அது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ்லாம் என்னன்றதை பார்க்கலாம். இட் இஸ் அ ஃபைனல் செட் ஆஃப் லிபியர்ஸ் இந்த RDBMS சிஸ்டம் ரிலேஷன் இன்ஸ்டன்ட் நெவர் ஹேவ் த டூப்ளிகேட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா RDBMS பொறுத்த வரைக்கும் இத்தனை ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால டூப்ளிகேட் அங்கே அக்கர் ஆகுமானா கிடையவே கிடையாது. இங்கே redundant அவாய்ட் பண்ணிடும். ஸோ redundantனாலே ரிப்பிட்டேஷன். எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ் ஃபார் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எம்ப்ளாய் என்டிட்டி. ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்காக வந்து ரிலேஷன்ஷிப் என்டிட்டி எம்ப்ளாய் என்டிட்டி சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். And the department entity, then RAM works for the computer science department, SHAM works for the electronical department, a relation instant of the relationship works for. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா ராம் அப்படின்றவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, ஷாம் அப்படின்றவர் எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க, அதுதான் அந்த எம்ப்ளாயிக்கான ரிலேஷன் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது டிகிரிஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்கான டிகிரிஸை பற்றி சொல்லியிருக்காங்க. த நம்பர் ஆஃப் என்டிட்டி டைப்ஸ் இன்வால்வ் இந்த நோன் ஆஸ் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் என்டிட்டி அங்கே இன்வால்வ் ஆகுது அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 1 யூனரி, 2 பைனரி, 3 டெர்னரி சொல்கிறாங்க. ஒரே ஒரு ரிலேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து யூனரி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 என்டிட்டிஸ்னால் அதை பைனரி டைப் சொல்லுவாங்க. 3 என்டிட்டினா அதை டெர்னரி டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், an employee of an organization act as அண்ட் மேனேஜர் ஆஃப் ஃபியூ அதர் எம்ப்ளாயி. ஸோ ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது, ஸோ அவங்களுக்கு மேனேஜர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க இல்லைங்களா. மேனேஜர் ஆஃப் ஃபியூ அதர் எம்ப்ளாயி. இட் ஆல்சோ கனெக்ட் ஒன் என்டிட்டி இட் செல்ஃப் ஆஸ் எ லூப். ஸோ மேனேஜர் ஆஃப் யூனரி சிமிலர்லி எம்ப்ளாயி ஒர்க்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட் கனெக்டட் டூ என்டிட்டிஸ் இஸ் அ பைனரி. ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிஸ் எம்ப்ளாயி எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு மேனேஜர் இருக்க போகிறேன், மேனேஜருக்கு நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்க போகிறாங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர்ன்றது யூனரி, ஏன்னா ஒருத்தவங்க தான் இருக்க முடியும் மேனேஜர்ன்றது, ஸோ அதனால் யூனரியாக சொல்லியிருக்காங்க. ஒர்க்ஸ் ஃபார் நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ நிறைய ஒர்க்ஸ் நடக்க போகுது, அது வந்து என்ன சொல்லுங்கன்னா பைனரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ணு, ஸோ அப்போ ஒர்க்ஸ் ஃபார் இருந்தது பைனரி வைக்கிறாங்க. இஃப் எ கஸ்டமர் பர்ச்சேஸ் ஐட்டம், ஸோ இவ்வளோ பேர் ஒர்க் பண்ண ஒரு ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க, யூசர் வந்து அதிகமாக தான் வாங்குவாங்க இல்லைங்களா. அதான் கஸ்டமர் பர்ச்சேஸ் ஐட்டம் இன்வால்வ் ஷாப் கீப்பர் அண்ட் ஆல்சோ த டர்னர் ரிலேஷன்ஷிப். டர்னர்னால மோர் தென் ஒன். ஸோ மோர் தென் ஒன்றது கஸ்டமர் வந்து இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணுறது, இது எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க டர்னர் ரிலேஷன்ஷிப்பில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கார்னாலிட்டி. ஸோ கார்னாலிட்டி நத்திங் பட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ ரிலேஷன்ஷிப், ஒன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் டைப். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ நம்பர் ஆஃப் ஐட்டம் தட் மஸ்ட் பி இன்க்ளூடட் இன் த ரிலேஷன்ஷிப். ஸோ இதில் முழுக்க நம்பர் ஆஃப் ஐட்டம், எவ்வளோ ஐட்டம் அங்கே இன்வால்வ் ஆகுது அதை சொல்கிறது தான் இங்கே நம்பர் ஆஃப் ஐட்டம், அதுதான் சொல்கிறது தான் இங்கே ரிலேஷன்ஷிப். நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ஒன் செட் மேப்டு வித் த நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ஆஃப் அனதர் செட் வயா த ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு செட் ஆஃப் வேரியபிள்ஸ், ஒரு செட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் மேப்பிங் ஆகிருக்கோ, என்ன கான்செப்ட்லாம் அங்கே மேப்பிங் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் சொல்கிறது, அதுலேருந்து இன்னொரு என்டிட்டிக்கு ஷேர் பண்ணுறது எல்லாமே கார்னாலிட்டி அப்படின்றாங்க. The three classification of carnality of 1 to 1, 1 to many and then last one is many to many. ஸோ கார்னாலிட்டிலுமே பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோ, 1:n ரேஷியோ, MSTN ரேஷியோ அப்படின்னு இருக்குது. ஸோ கார்னாலிட்டியில் அந்த பர்சன் டிரைவ் வெஹிக்கல். ஸோ கார்னாலிட்டி பர்சன், இந்த பர்சனால் அந்த வெஹிக்கலை என்ன பண்ணாங்க, ரெண்டு பேர் கம்னா ட்ரைவ் பண்ணாங்க. பர்சனும் வெஹிக்கலை ட்ரைவ் பண்ணார், வெஹிக்கல்லையும் அந்த வெஹிக்கலை ட்ரைவ் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ ரெண்டு பேருக்குமே இருக்க கார்னாலிட்டி என்னென்னா ட்ரைவ் தான், ட்ரைவிங்ன்ற ரெண்டு கான்செப்ட் தான் அவங்க ரெண்டு பேருக்கான ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணார்னா அந்த வெஹிக்கல்னாலே பர்சன் என்ன தான் பண்ண முடியும், ட்ரைவ் பண்ண தான் முடியும். வெஹிக்கல்னாலே என்ன தான் பண்ண முடியும், ட்ரைவிங் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதுதான் 1:1 ரேஷியோ, ட்ரைவ்ன்றது தான் அங்கே கார்னாலிட்டி. அடுத்து இந்த அபோவ் எக்ஸாம்பிள் வி ஹேவ் 2 entities, பர்சன் அண்ட் வெஹிக்கல். ஸோ இதில் 2 என்டிட்டி இருக்குது. என்டிட்டியை சொல்கிறது தான் இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இஃப் யூ கன்சிடர் as a person driving vehicle then we have 1:1 relationship between person and vehicle. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கான ரிலேஷன்ஷிப் ஒன்று ரெண்டு பேருமே ரெண்டுத்துலையுமே என்ன தான் பண்ண முடியும்னா ட்ரைவிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. அந்த பர்சன் ட்ரைவ் தான் பண்ணுவார், வெஹிக்கல்லையும் ட்ரைவ் மட்டும் தான் பண்ண முடியும். அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்கள், கஸ்டமர் பிளேஸ் ஆர்டர். ஸோ ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா அவர் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து கூட ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதான் சொல்லியிருக்காங்க. இந்த அபோவ் எக்ஸாம்பிள் கஸ்டமர் பிளேஸ் இந்த ஆர்டர் இருந்தால் 1 to many. ஏன்னா ஒரே கஸ்டமர் கூட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணலாம், இப்படி சொல்லலாம். ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க 1 to many. ஒரே கஸ்டமரு மோர் தென் 1 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறது, அப்போ மெனி ரிலேஷன்ஷிப் வந்துடுது இல்லைங்களா. ஆர்டர்னா ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் பை பண்ண முடியுமா, அப்படிலாம் கிடையாது. மோர் தென் 1 ஐட்டம் கூட அவங்க என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதான் என்ன சொல்லணும்னா 1 to many ரிலேஷன்ஷிப்பில் கார்னாலிட்டி. அப்போ என்ன இதுக்கு என்னன்னா பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது where the customer can place multiple order in the order in the related 1 to 1
ஒன்லி ஒன் கஸ்டமர், ஒரே ஒரு கஸ்டமருக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்டர் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது. அடுத்த ஒரு கார்டினாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் என் டு என் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் கோர்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கோர்ஸில் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையாது. மோர் தென் ஒன் கோர்ஸில் கூட அவங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அதான் சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் கோட். ஸோ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்களா? அதுவும் கிடையாது. ஸ்டூடெண்ட்னாலே நிறைய பேர் வர போகிறாங்க. அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் தான் அவங்க ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் ஆஃப் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டரிங் த கோர்சஸ். எ ஸ்டூடெண்ட் கேன் ரிஜிஸ்டர் மோர் தென் கோர்ஸ் கேன் பி ரிஜிஸ்டர் பை எ மெனி ஸ்டூடெண்ட். ஸோ இப்படி சொல்லலாம். ஒரு கோர்ஸ் இப்போ வந்து A3 அப்படின்ற குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா இந்த A3ன்ற ஒரு குரூப்பில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருக்க போகிறாங்க. அதான் மெனி டு மெனி. ஸோ இந்த A3ல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இந்த A3ன்ற ஒரு குரூப்பில் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்படியே சொல்லிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன சொன்னால் NSTN ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது மெனி டு மெனி எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே ஒரு இயர் டயக்ராம் நோட்டேஷன் இயர் டயக்ராம்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட நோட்டேஷன்ஸ். ER diagram. So ER diagram nalle entity relationship diagram. So ER diagram nalle entity relation. ER diagram represent data visually on how they are related each other. So ER diagram nalle data va visual ah kudukuradhu, display pandra images content visual ah display pandradha and data visually on how they related each other. So எப்படி வந்து இன்னொரு டேட்டா கூட அது ரிலேஷன் ஆயிருக்கு அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் ER diagram. This model follows separate notation for representing data into entities, attributes and relationship between the entities. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது. செப்பரேட் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி நோட்டேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், என்டிட்டிஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ஆட்ரிபியூட்டுக்கு ரிலேஷன்ஷிப், ஸோ அதுக்கானது. அதே மாதிரி பிட்வீன் த என்டிட்டிஸ் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ER மாடலிங் டயக்ராம்ஸ் நோட்டேஷன். ஸோ கீழே கொடுத்துருக்கிறது என்ன மாதிரியான ER டயக்ராம்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி நோட்டேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்டிட்டிஸ் ஆட்ரிபியூட் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் த காம்போனன்ட் ஆஃப் ER diagram and define symbols and shapes are summarized below. ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல என்டிட்டிஸ் இருக்குது, ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அது எப்படி வந்து ஒரு டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சிம்பிள் என்னன்றது கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி என்டிட்டிஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ER diagram அண்ட் நோட்டேஷனில் பார்த்தீங்கன்னா என்டிட்டி ஸ்ட்ராங் என்டிட்டிக்கு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் ரெக்டாங்கிள் பாக்ஸு. ஒரு ஸ்டூடெண்ட்ன்றது ஸ்ட்ராங் என்டிட்டி, ஏன்னா ஒரே ஒரு ரெக்டாங்கிள் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் என்டிட்டின்னு பார்த்துருந்தோம். அடுத்தது வீக் என்டிட்டி கொடுத்துருக்காங்க, டபுள் ரெக்டாங்கிள் பாக்ஸஸ். இதுக்குள்ளே 2 வீக் என்டிட்டி அப்படின்றது மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் என்டிட்டி தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாலும் அந்த மாதிரி இருக்குது. ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா என்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ரெக்டாங்கிள் பாக்ஸு, ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ரூபியஸ். ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த ஷேப் பாக்ஸு. அடுத்தது பிட்வீன் என்டிட்டிஸ். ஸோ பிட்வீன் என்டிட்டிஸ்க்கு அந்த ரூபியஸ்க்கு வித் ரூபியஸ் வீக், இது வந்து வீக்காக இருந்துச்சுன்னா இது ஸ்ட்ராங் என்டிட்டி, இது வீக் என்டிட்டிக்கு. அடுத்தது ஆட்ரிபியூட்ஸ் ரெப்ரசென்ட் எதில் பண்ணுவாங்கன்னா எலிப்ஸ் ஷேப்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க ஆட்ரிபியூட்ஸை. இது இருக்குது பாருங்கள் எலிப்ஸ். ஸோ ஏஜ்லேருந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட ஏஜாக இருக்க போகுது. அடுத்தது கீ ஆட்ரிபியூட்ஸ் ஃபார் என்டிட்டி. ஸோ கீ ஆட்ரிபியூட்ஸ்னால் அண்டர்லைன் த ஆட்ரிபியூட் நேம் இன்சைட் எலிப்ஸ். ஸோ அதுக்குள்ளே அந்த கீ ஆட்ரிபியூட்குள்ளே அண்டர்லைன் பண்ணுறது, எலிப்ஸ் ஷேப்புக்குள்ளே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறது தான் கீ ஆட்ரிபியூட். அடுத்தது டிரைவ் ஆட்ரிபியூட் ஃபார் என்டிட்டி. என்டிட்டிலேருந்து டிரைவ் பண்ணுறது ஒரு டாட்டட் லைன் வச்சு டாட்டட் எலிப்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட் ஃபார் என்டிட்டி. ஸோ அதுக்கு டபுள் எலிப்ஸ். ஸோ இதில் டபுள் எலிப்ஸ் கொடுத்துருந்தா அது மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் ஒன் அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ER டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்டிட்டி, ஆட்ரிபியூட்டு, ஸோ ரிலேஷன்ஷிப். ஸோ கொடுத்துருக்காங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் வித் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, பேரண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேரண்ட்டுக்குன்னு நேம் இருக்கும், பேரண்ட்டுக்குன்னு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஐடின்னு இருக்க போது, ஸ்டூடெண்ட்டுக்குன்னு நேமு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஐடின்னு இருக்க போது. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு என்ரோல் நம்பர் இருக்க போது அந்த ரிலேஷன்ஷிப்பை. ஸோ அது அட்மின், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட அட்மினில் இருக்க போகுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சர் இருக்காங்கன்னா டீச்சரும் ஒரு என்டிட்டி இருக்க போகிறாங்க. அந்த என்டிட்டியில் நிறைய ஆட்ரிபியூட், டீச்சருக்கு இந்த நேமு, ஃபோனு, ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் ஐடின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சரை எந்த கிளாஸுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க, கிளாஸ்ன்றது ஒரு என்டிட்டி, அந்த கிளாஸ்க்குன்னு ஒரு ஐடி இருக்க போது, ஒரு கிளாஸ் நேம் இருக்க போது, அந்த கிளாஸ்க்கு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்க போது. அடுத்தது அந்த டீச்சருக்கு வந்து என்ன டீச் பண்ண போகிறாங்க, என்ன சப்ஜெக்ட் டீச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து ஐடி இருக்க போது, அவங்க என்ன கிளாஸ்க்கு போக போகிறாங்க, அந்த கிளாஸ்க்குன்னு ஒரு ஐடி இருக்க போது, அங்கே ஒரு நேம் இருக்க போது, இந்த மாதிரிலாம் என்டிட்டிஸ். ஸோ இந்த ரூபியஸ் பாக்ஸ் இருந்துச்சுனாலே இது வந்து ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது. இந்த எலிப்ஸ் பாக்ஸ் எல்லாமே எதுக்கு சொல்கிறதுனா இந்த எலிப்ஸ் எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ், என்டிட்டிஸ், ஸ்ட்ராங் என்டிட்டிஸ், இது எல்லாமே. ஓகேங்களா? இதுதான் ER டயக்ராம். த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். If an example ER diagram for the scenario of a school management system. ஸோ இப்போ மேலே பார்த்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. We have many entities like this
லைக் பேரண்ட் ஸ்டூடெண்ட் அட்மின் டீச்சர் கிளாஸ் அண்ட் சப்ஜெக்ட். ஸோ இது என்டிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க இல்லையா. பேரண்ட் இருக்காங்க, பேரண்ட்டுக்குன்னு ஐடி இருக்க போது, ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அட்மின் ஒருத்தவங்க இருக்காங்க, டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க, கிளாஸ்னு ஒன்று இருக்குது, சப்ஜெக்ட். இது எல்லாமே ஸ்ட்ராங் என்டிட்டி. ஸோ இதுக்குள்ளே தான் என்ன இருக்க போகுது, ஆட்ரிபியூட்ஸ் இருக்க போகுது. த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஃபியூ என்டிட்டிஸ் இஸ் கிவன் பிலோ பேரண்ட் ஸ்டூடெண்ட் டீச்சர். ஸோ இவங்க எல்லாருக்குமே அதுக்குள்ளே ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இப்போ பேரண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா நேம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஐடி இருக்குது, அவங்களுக்கு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். அடுத்து ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்கிட்டோம், அவங்களுக்கு ஐடி, அவங்களுக்கு நேம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். டீச்சர் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு நேம், ஐடி, அவங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ். ஸோ இது எல்லாமே அவங்களோட ஆட்ரிபியூட். த ரிலேஷன்ஷிப் தட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் என்டிட்டிஸ் அஸ் ஃபாலோ. ஸோ இதில் என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப் பிட்வீனில் இருக்குது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள நடுவில் இருக்கிறதுல ஹேவ் இருக்குது, என்ரோல்ஸ் இருக்குது, ஹையர்ஸ் இருக்குது. ஸோ ஹேவ்னா பேரண்ட் ஹேவ் ஸ்டூடெண்ட். ஸோ பேரண்ட் என்ன கண்டிப்பாக பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன், அது ஹேவ்னு சொல்லியிருக்காங்க. அட்மின்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸோ என்ரோல் கொடுக்குறாங்க இல்லையா, அது ஒன்று. அடுத்து அட்மின்க்கும் டீச்சருக்கும். ஸோ அவங்க என்ன கிளாஸ் போடுறாங்க, எந்த கிளாஸ்க்கு அவங்க போகணுன்றது அட்மின் கொடுக்குறது. அட்மின் ஆட் சப்ஜெக்ட். ஸோ அட்மின் தான் என்ன பண்ணுவாங்க, புதுசாக ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணலாமா வேணாமான்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் டீச் சப்ஜெக்ட். ஸோ டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சப்ஜெக்டை டீச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் இருக்கிற என்டிட்டிஸ். டீச்சர் இஸ் அசைன் டு கிளாஸ். டீச்சருக்கு எந்த கிளாஸ்ன்னு அசைன் பண்ணுறது. ஸோ இவ்வளோ நடுவில் பிட்வீன்ஸ் ஒர்க் நடக்குது அப்படின்றாங்க. கீ ஆட்ரிபியூட்ஸ் ஆர் லிஸ்டட் வித் அண்டர்லைன். ஸோ கீ ஆட்ரிபியூட்ஸை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ரோடக்ஷன் டு MySQL. அடுத்து அபவுட் MySQL. MySQL இஸ் an ஓப்பன் சோர்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ MySQLன்றது ஓப்பன் சோர்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இட் நேம்ஸ் இஸ் a combination of my. ஸோ இதை பார்த்தீங்கன்னா MySQL இருக்குல்ல, இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் MySQL. மைன்றது த நேம் ஆஃப் த ஃபவுண்டர் மான்டி வின்ஸ்ட்ரி டாக்டர் அண்ட் SQL இஸ் a clear definition of database and SQL is monetary understand the MySQL. ஸோ மை அப்படின்றது எதுல இருந்தா, ஸோ அவரோட டாட்டர் கண்டுபிடிச்சால மான்ஸ்டி வின்ஸ்டனோட டாட்டரோட நேம் தான் மை. அவங்க டாட்டரோட அவர் கண்டுபிடிச்சனால அவரோட டாட்டரோட நேமே மைன்னு வச்சுட்டு SQLன்றது உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஸோ அதில் எடுத்து ஜாயின் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இன் சிம்பிள் ஏ டேட்டா பேஸ் இஸ் டிஃபைன் ஸ்ட்ரக்சர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இதில் என்ன இருக்க போகுது MySQL பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கலெக்ஷன், என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கும் டேட்டா அப்படின்னு ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் மாதிரி சொல்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேலரி. இப்போ நம்மளோட ஃபோன் கேலரியில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இமேஜஸ் தனியாக இருக்கும், வாட்ஸ்அப் வீடியோஸ் தனியாக இருக்கும், அதே மாதிரி கேமராவில் எடுத்தது இருக்கும், ஸ்னாப்ஷாட் எடுத்தது தனித்தனி இருக்குது இல்லைங்களா, ஃபோல்டர் எல்லாத்தையுமே கலெக்ஷன். ஆனால் ஆல்பம்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்க போது அதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ கேலரி இஸ் a database which is a collection of photos. அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸை கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. SQL is a structured query language is a not a database. இது டேட்டாபேஸ் கிடையாது. இட் இஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு லாங்குவேஜ் யூஸ் டு ஆக்சஸ் த டேட்டாபேஸ் அண்ட் த டேட்டாஸ் ஆர் ப்ராசஸ் டு டேர்ன் இன்ட்டு எஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து டேட்டாபேஸ் கிடையாது இந்த SQLன்றது. இது என்னென்னா ஜஸ்ட்டு அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். அப்போ தான் நமக்கு என்ன பண்ணால் எஃபிஷியண்ட்டான இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான ஒரு பிளேஸ் தான் அப்படின்றாங்க. த SQL ஸ்டாண்டர்ட் ஆல்வேஸ் ரெஃபர் டு த கரண்ட் வெர்ஷன். த கரண்ட் வெர்ஷன் இஸ் 2003. ஸோ SQL வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வெர்ஷன் என்னன்னா 2003 அப்படின்றது தான். MySQL is open source software that also provide the flexibility of changes the source code as per the needs. It turn on multiple platform like Windows, Linux and scalable, reliable and fast. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MySQL ஓப்பன் சோர்ஸ் தான். இது வந்து ரிலேஷன் டேட்டாபேஸஸை இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஈஸியாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக யூஸருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஒர்க் பண்ணலாம், அதே மாதிரி சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ஒரு மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணக்கூடியது தான். விண்டோஸ், லினக்ஸாக இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக, ரிலேபிளாக, ஸ்கேலபிளாக ஒர்க் பண்ணும். அடுத்தது ஓவர்வியூ ஆஃப் வெப் டேட்டாபேஸ். ஸோ many databases are in extension to meet our need of the application. ஸோ நிறைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அந்த யூஸரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஒர்க்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை சொல்லுங்கள் அவுட் ஆஃப் த நீட் ஆஃப் த அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. திஸ் டேட்டாபேஸ் ஆர் ப்ராட்லி டிவைடட் இன்டூ ஹெவி அண்ட் லைட் டேட்டாபேசஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேட்டாபேஸ் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா ஹெவி டேட்டாபேசஸ்னாவும் இன்னொன்று லைட் டேட்டாபேசஸ்னும் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஹெவி டேட்டாபேஸஸ் சப்போர்ட் ஆல் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். ஸோ ஹெவி டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்லேயும் அது ஒர்க் பண்ணுது. வேறஸ் அ வெப் அப்ளிகேஷன் ஆர் ஸோ அதுக்கோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. MySQL சப்போர்ட்டட் பை த லைட் டேட்டாபேசஸ். ஸோ அதுக்கோட வெயிட்டேஜை பொறுத்து ஹெவி டேட்டாபேசஸ், லைட் டேட்டாபேசஸ் கொடுத்துருக்காங்க. பிலோ ஆர் த லிஸ்ட் ஆஃப் காமன்லி யூஸ்டு டேட்டாபேசஸ்: DB2, MySQL, Oracle, PostgreSQL, SQLite, SQL Server, SYBase. ஸோ இவ்வளோ டேட்டாபேஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணுறாங்கிறது மோஸ்ட் பாப்புலர் டேட்டாபேஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். MySQL தான் பார்த்தீங்கன்னா 88.5
44.3% யூஸ் பண்ணுறாங்க. SQL Server 30.8%, SQLite 21.2 and PostgreSQL 21.2, MongoDB 16.8, Oracle 13.2, Redis 11.2 and Cassandra 2.5. ஸோ அதோட ரேஷியோ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க, மோஸ்ட் பாப்புலர் டேட்டா பேஸ் இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் படி இவ்வளோ ரேஷியோவில் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுலேயே லைட் வெயிட் டேட்டா பேஸ் இருக்குது, ஹெவி வெயிட் டேட்டா பேஸ்னு இருக்குது. Due to the rapid growth in the web domain, most of desktop applications are being converted into web application. So most of web application, desktop application, ஏன்னா desktop application ஒர்க் பண்ணாதான் அது ஹெவி டேட்டா பேஸ் இல்லையா. ஸோ அந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எல்லாமே என்னவாக தான் கன்வெர்ட் ஆகி ஒர்க் ஆகுதுன்னா வெப் அப்ளிகேஷனாக கன்வெர்ட் ஆகி தான் ஒர்க் ஆகுது. வெப் அப்ளிகேஷனாக ஒர்க் ஆகுதுனாலே அது லைட் வெயிட் தான். The transformation of the web result in the availability of many web application in the network. ஸோ இதோட இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுனால என்னெல்லாம் நமக்கு அவைலபிலிட்டியாக கிடைக்குதுன்னா நெட்ஒர்க் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஹெவி டேட்டா பேசஸ் டிஸ் நாட் மீட் அவுட் த நெட்ஒர்க் இஷ்யூஸ் எஃபிஷியன்சி. ஸோ அதே மாதிரி ஹெவி டேட்டா பேஸ் நம்ம யூஸ் பண்ணனால நமக்கு என்ன இஷ்யூ அங்கே நடக்கலை அப்படின்னாங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூ அங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்றாங்க. லைட் டேட்டா பேஸ் வேர் ஏபிள் டு ஹேண்டில் ஆல் த இஷ்யூஸ் ரேஸ்டு பை த நெட்ஒர்க். ஸோ ஆனால் லைட் டேட்டா பேஸாக இருந்துச்சுன்னா நிறைய நெட்ஒர்க் இஷ்யூ நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, ஸோ ஆல் த லைட் டேட்டா பேஸ் ஆர் சப்போர்ட்டட் வெப் அப்ளிகேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த வெப் டேட்டா பேசஸ். ஸோ லைட் டேட்டா பேஸ் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா வெப் அப்ளிகேஷன், லைட் வெயிட் சப்போர்ட் பண்ணுற வெப் அப்ளிகேஷன் எல்லாமே வெப் டேட்டா பேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. MySQL is the most commonly used database in the world due to its easy to use. ஸோ MySQL தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா, அடுத்தது MySQL அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். MySQL அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இன் ஜென்ரல் ஆஃப் their exist a role known as a database administrator. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா database administrator DBA. ஸோ அவரோட ரோல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன ஒர்க் பண்ண போகிறாரு, database administrator. Who takes care of the configuration, installation, performance, security and desktop backup, data backup. ஸோ யார் வந்து அந்த சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் ஆகட்டும், இன்ஸ்டாலேஷன் பர்பஸ் ஆகட்டும், அதே மாதிரி அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதே மாதிரி அதோட செக்யூரிட்டி பர்பஸ், அந்த டேட்டாவெல்லாம் பேக்கப் பண்ணி எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்கள தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா DBA, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. DBA possesses the skill on databases design. ஸோ அது என்னென்ன ஸ்கில்லெல்லாம் அது டெவலப் பண்ணுது பாருங்கள். டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுறது, டேட்டாபேஸ் queries, RDBMS, SQL and networking. The primary task is the creation of new user and provided on the with access rights. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு நியூ யூசருக்கு ஒரு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறதாகட்டும், அவருக்கு அந்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸை கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது கிரியேட்டிங் நியூ யூசர் அக்கௌண்ட் டு MySQL. எப்படி வந்து ஒரு MySQL அக்கௌண்ட்டை புதுசாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, இன் MySQL database there exists a table named user. ஸோ MySQLோட டேட்டாபேஸ் நேம் என்ன பண்ணுவாங்க, யூசர் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. புதுசாக எக்ஸிஸ்டில் இருக்கிறத முன்னாடி இருக்கிறது. இப்போ நியூலி கிரியேட்டட் அக்கௌண்ட் மஸ்ட் ஹாவ் என்ட்ரி இன் த யூசர் டேபிள். ஸோ ஆல்ரெடி நம்ம யூசர்னு ஒரு டேட்டாபேஸ் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அதில் டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். கன்சிடர் த அட்மின் கிரியேட் அக்கௌண்ட் வித் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ கண்டிப்பாக என்ன இருக்குன்னா அட்மின் கிட்ட தான் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்க போது. த யூசர் அக்கௌண்ட் இஸ் ஆக்டிவேட்டட் வித் வேரியஸ் ரைட்ஸ்னா இன்சர்ட், செலக்ட் அண்ட் அப்டேட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அந்த யூசர் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் அங்கே வேரியஸ் ரைட்ஸ் அங்கே பெர்ஃபார்ம் ஆனால் ஏதாவது ஒரு டேட்டாவை புதுசாக இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணலாம். கன்சிடர் த யூசர் டேபிள் ஹேஸ் த ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ்: ஹாஸ்ட் நேம், பாஸ்வேர்ட், செலக்ட் ப்ரிவிலேஜ், இன்சர்ட் ப்ரிவிலேஜ் அண்ட் அப்டேட் ப்ரிவிலேஜ். ஸோ என்னெல்லாம் அந்த யூசர் டேபிளில் வந்து ஃபீல்ட்ஸ் இருக்குன்னா, ஹாஸ்ட்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோடு இருக்கிற சிஸ்டம் தான், அந்த சிஸ்டமோட நேமு, சிஸ்டம் நேம், அந்த யூசர் நேமு, சிஸ்டம்க்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அது என்ன செலக்ட் பண்ண போகிறோம், செலக்ட் ப்ரிவிலேஜ், என்ன இன்சர்ட் பண்ண போகிறோம், இன்சர்ட் ப்ரிவிலேஜ் அண்ட் தென் அப்டேட் ப்ரிவிலேஜ். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன், a new user account is added the new values to user table. ஸோ ஒரு புதுசாக ஒரு வேல்யூவை நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம், ஒரு டேபிளில் ஆட் பண்ண போகிறோம். டேபிள் யூஸிங் த ஃபாலோயிங் சின்டெக்ஸ். ஸோ ஒரு புதுசாக ஆட் பண்ண போகிறோம்னா அதுக்கு என்ன கொரிஸ் யூஸ் பண்ணணும், இன்சர்ட் கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்சர்ட் கொரி இன் MySQL டேட்டாபேஸ். ஸோ MySQL ஒரு புதுசாக ஒரு டேபிளை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம்னா அதில் என்ன பண்ணுவாங்க, MySQL கமெண்ட்டை அங்கே இன்சர்ட் கொரி தான் அங்கே யூஸ் பண்ண போகிறோம். த சின்டெக்ஸ் ஃபார் இன்சர்ட்டிங் ரெக்கார்ட் இன் இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம். ஸோ அது எப்படி சின்டெக்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்சர்ட் இன்டூ அந்த டேபிளுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துருப்போம், அந்த டேபிள் நேம் கொடுத்துட்டு என்ன ஃபீல்டு அங்கே கொடுக்க போகிறோம், அதான் parameter 1, parameter 2, parameter 3 என்ன parameter கொடுக்க போகிறோம், அதில் என்ன வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். வேல்யூஸில் வேல்யூஸ் 1, வேல்யூஸ் சொன்னால் parameter 1, வேல்யூ 2னா parameter 2, வேல்யூ 3னா parameter 3. ஆல் த queries is SQL is terminate
with the semicolon. ஸோ கடைசியாக இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் டெர்மினேட் ஆகிறதுக்கு செமிகோலன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ MySQL கொடுத்துருக்காங்களா, இன்சர்ட் இன்டூ யூசர்ன்றது தான் நம்ம டேட்டா பேஸோட நேமு. அதில் என்னெல்லாம் இன்சர்ட் பண்ணுறாங்க பாருங்கள், ஹாஸ்ட், நேமு, பாஸ்வேர்டு, செலக்ட் ப்ரிவிலேஜ், இன்சர்ட் ப்ரிவிலேஜ், அப்டேட் ப்ரிவிலேஜ், இதெல்லாம் பேராமீட்டராக இருக்க போது அதுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்ட் என்னது, லோக்கல் ஹாஸ்ட். நேம் என்னென்னா கெஸ்ட்டு, பாஸ்வேர்டு என்னென்னா பாஸ்வேர்டுன்றது தான் பாஸ்வேர்டு. செலக்ட் ப்ரிவிலேஜ்னா கெஸ்ட்டு 1 2 3 நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அடுத்து இன்சர்ட் ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காங்க, ஒய் அண்ட் தென் அப்டேட் ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காங்க. கொரி என்ன, இதை கொடுத்த உடனே நாங்கள் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் செமிகோல் கொடுத்த உடனே கொரி ஓகே 1 row அஃபெக்டட். ஸோ இப்போ என்ன சொல்லணும்னா, ஓகே நீங்கள் கொடுத்துருக்க கொரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், டேட்டாவை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ரோ அங்கே அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஸ்டேட்மெண்ட் இம்ப்ளைஸ் தட் த கொரி இஸ் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வித் தட் லைன் டைம் இன் செகண்ட். ஸோ இது வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணால் இந்த டைம் கொடுத்துருக்கோம். அப்போ எத்தனை செகண்ட்ஸ்க்கு முன்னாடி இந்த கொரி அப்டேட் ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்தது ப்ரிவிலேஜஸ் கான்செப்டாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.